கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயம் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்ததா? இப்போ மேபி இந்த புக்கை நான் முன்னாடியே கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணிருந்தா மேபி இதை வச்சு கொஞ்சம் சில பேர் சுதாரிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இப்போ அவர் சொன்னது இங்க ரியாலிட்டி ஆயிடுச்சா? இதனாலதான் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எழுதின புக்கு இன்னைக்கும் லைவ்லியா இருக்கு. நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி இட் பி யூஸ்ஃபுல். இந்த ஹான்மா இங்க 2.1.4 பேராகிராஃப்ல என்ன சொன்னாரோ அது இன்னைக்கு நிஃப்டில லைவா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ புரியுதுங்களா ஏன் அன்னைக்கு சொன்ன புக்கும் இன்னைக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு? இப்போ இந்த பேராகிராஃப் நம்ம நிஃப்டில நடக்கக்கூடிய லைவ்லி மார்க்கெட். இதுல இவர் சொல்ல வரது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இவர் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போக சொல்ல, இவர் இந்த பேராகிராஃப் மொத்த பேராகிராஃப்மே எதை குறிக்குதுன்னா இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் கரெக்ஷன் ஃபேஸ். டவுன் ட்ரெண்ட் ஃபேஸ் பத்தி அவர் பேசல. இந்த மாதிரி சினாரியோ எங்க நடக்கும்னா கரெக்ஷன் ஃபேஸ்ல மட்டும் தான் நடக்கணும். இப்போ நிஃப்டில நம்ம பார்த்தது என்னன்னா இட் இஸ் கரெக்ஷன் ஃபேஸ். இப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேலே ஏறிச்சுல, திஸ் இஸ் ட்ரெண்ட். இது ட்ரெண்டோட கரெக்ஷன். இது அதனாலதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ தெளிவா போட்டிருக்கேன், நீங்க போய் பாருங்கன்னு நான் சொன்னதுக்கான ரீசனும் அதுதான். ஏன்னா கரெக்ஷனுக்கும் கிராஷுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அதை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ டெஃபினட்டா அந்த வீடியோ வேணா நீங்க தம்ப்நெயில்ல போட சொல்றேன் நானு. அந்த வீடியோ டெஃபினட்டா போய் பாருங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இப்போ இந்த இதுவெல்லாம் படிச்சிட்ட பிறகு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவா புரியும். ஏன் கிராஷ் இல்ல, இது கரெக்ஷன் தான் சொன்னதுக்கு இப்போ ரீசன் புரியுதா? இப்போ இந்த கரெக்ஷன் ஃபேஸ் முடிச்ச உடனே இமீடியட்டா என்ன ஆச்சு? மார்க்கெட் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் மேலே ஏறிடுச்சு. இப்போ நம்மளால என்ன பண்ண முடியல, அதை துரத்திட்டு போய் பிடிக்க முடியல. ஸோ இதுதான் ஹான்மா அன்னைக்கே சொன்ன ஒரு விஷயங்கள்.